இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட 2ஆம் பகுதி. நேற்று ஹாலை பார்த்தோம், ஸ்டோர் ரூம் பார்த்துருக்கோம். இப்போ கீழே இறங்கி வாங்க, அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூமும் ஒரு சின்ன ஹாலும் இருக்குது. ஆனால் இதை வந்து நாங்கள் கீழேருந்து யூஸ் பண்ணல, அதிகமாக யூஸ் பண்ணுறது மாடியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாடிக்கு கீழே இறங்குனீங்கன்னா, மாடிப்படி கீழே பெரிய பெரிய ஐட்டம்ஸ், அதாவது உபயோகப்படுத்தாத ஐட்டம்ஸ், அப்புறம் கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஐட்டம். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட்னு நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அதுக்கே பெரிய செல்ஃப் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வெளியில் தெரியாது, ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் நம்ம போய் அந்த டைமில் வெளியிலலாம் தேட முடியாதுன்றதுனால மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே நான் கீழே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி ஏணிப்படிக்கு கீழே பிள்ளைங்க சேர் போட்டு ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அந்த சைட்லேயே ஒரு புக் செல்ஃப் மாதிரியும் எடுத்துருக்கோம் ஏணிப்படி கீழே. இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இதுவும் குழந்தைங்களுக்கு தான். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுங்க வந்து சுவரில் கிறுக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து நான் வந்து நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவங்க பேப்பரில் எவ்வளோ வேணால் வரையட்டும், எல்லாம் பண்ணட்டும். இது அவள் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ அதை ஆசைக்காக நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சுருக்கா. இதை மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப பெரிய இடம்னு கூட ஒதுக்க தேவையில்லை. குழந்தைங்கள இருக்கக்கூடிய வீட்டில் சின்னதாக ஒரு நோட்டீஸ் போர்டோ அல்லது பிளாக் போர்டோ இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் பிளாக் போர்டோ அல்லது ஒயிட் போர்டோ வாங்கி வைங்க. இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா பேப்பரில் வரைஞ்சிட்டு அவங்க ஸ்டிக் பண்ணி வச்சுருவாங்க. இதுவும் பிள்ளைங்களோட சின்ன லைப்ரரி. அது பெரிய பொண்ணுக்கு நிறைய புக்ஸ் படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸும் வாங்கியிருக்கேன். ஆனால் இது குறிப்பிட்டாப்பில் அவங்க புக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்க்கு எது தேவையோ அதை மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் இந்த சைடில் இருக்குது. மாடியில் உள்ள ஹால் ஒரே ஹால் நீட்டமாக இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து பண்ணுறதா இருந்தால் அந்த வீடு கச்சக்கச்சன்னு ஆகிடும். ஸோ இது கீழே எவ்வளோ வேணால் பண்ணுங்க அப்படின்னு விட்டுறது. ஸோ அதை ஒட்டி ஒரு சின்ன ஒரு பெட்ரூம். கீழே இருக்க ரூம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்தது, கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா மேலே இருக்கிறது 2 பெட்ரூம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்ரூம் தேவைப்படுன்றதுனால இங்கே கீழே ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வார்ட்ரோபும் பெட்டும் இருக்குது, அதோட அட்டாச்டு பாத்ரூமும் இதோட இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என்ன இது, நிறைய கமெண்ட்ஸ் நேத்தி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதிலேயே கொஞ்சம் இடையில ரிப்ளை பண்ணிடுறேன். இது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில், அதாவது 30 அடி அகலம், நீளம் வந்து 50 அடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது வீடு கட்டும்போது நீங்கள் பிளான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இது பாருங்கள், நான் வந்து குழந்தைங்க ரூமுக்காக கீழே வந்து நம்ம வால்லே அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள். ஸோ அதை நம்ம இழுத்து விட்டுக்கலாம் தேவைப்படும் போது. குழந்தைங்க எழுதுறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் இந்த டேபிள். அதுக்கு தேவையில்லைன்னா நம்ம மடிச்சு விட்டுறலாம், ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடம். இங்கேருந்து கீழே வெளியில் போகிற மாதிரியான இடம். நீங்கள் நேற்று கார் பார்க்கிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ரூம் பின்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ அதுதான் இது. இங்கேருந்து வெளியில் நம்ம போய்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்ல பிளான் பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு ஒரு 40 வாட்டியாவது பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள். ஒன்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டா நம்ம செய்கின்ற மாற்றங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கும். ஏன்னா நான் இந்த வீடு கட்டும்போது அந்த பிளானில் நான் இல்லை, அதனால் சில மாற்றங்கள் வந்ததுக்கப்புறம் பண்ணணும். இப்போ வாங்க மாடிக்கு போயிடுவோம். மாடியில் ஒரு 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த பெட்ரூமு, அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலில் அந்த வார்ட்ரோப் பற்றி நம்ம லாஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணியிருந்தோம். இதோட அட்டாச்டு பாத்ரூமும் எடுத்திருக்கு. கமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு சிலர் பேர் கேட்டிருந்தாங்க எதுக்காக வீடை காமிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நானும் காமிக்கக்கூடாது அப்படின்னு, ஆனால் சமையல் கட்டை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஹவுஸ் டூர் வேணும்ன்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வாட்டி இந்த நம்ம வந்து வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கோ அல்லது வீடு கட்டணுன்ட்டு ஐடியா இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க வீட்டை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டூர் போட சொல்கிறாங்க. ஸோ யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும்.
கொடுக்குற எங்களுக்கும் சரி கொஞ்சம் மாற்றமாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் வீடு அப்புறம் விலாக் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பப்பட்டவங்க தொடர்ந்து பாருங்கள். அன்றைக்கி வார்ட்ரோப் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பாதியிலே நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக காமிக்கலை, உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் காமிக்கலை அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் கொஞ்சம் காமிக்கிறேன். மேலே வந்து சில முக்கியமான புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அதில் இது வறுக்க, வதக்க, வேக வைக்க அப்படின்றத ஹசீனா சயீத் எழுதினவங்க. இவங்களும் வந்து ஒரு பிளாகர் ப்ளஸ் யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு வந்து மீராபோ, அவங்க மூலமாக எனக்கு இந்த புக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அடுத்த புக்கு சுஹைனா மஸ்கரோடது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆஸ்க் ஜான்சி அவங்க வச்சுருக்காங்களா. அவங்கள மீட் பண்ணும்போது லாஸ்ட் டைம் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அவங்கள ஈரோட்டில் நான் மீட் பண்ணேன். அந்த டைமில் நைட்டு 12 மணிக்கு. ஸோ அப்பையும் வந்து எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஞாபகமாக இங்கே மேலே வச்சுருக்கேன். மற்ற மேலே வச்சுருக்க ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து உங்களுக்கே தெரியும், பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிறைய சாமான், அதுவும் ஸ்கூலுக்கு போகிற பசங்கன்னா நிறைய திங்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு மெடிசன் பாக்ஸ் வச்சிங்க. அதில் தேவையான முக்கியமான மெடிசன் பாக்ஸு, டெம்பரேச்சர் அந்த மாதிரியான ஐட்டம் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் வீட்டில் ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய், அப்புறம் நார்மல் தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது அன்றைக்கி 5 பெட்டியில் சின்ன சாமான்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி காமிக்கல, இன்றைக்கி காமிக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான டிவைடர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸு, கம்மலோ அல்லது மோதிரம், அந்த மாதிரி சின்ன கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, ஸோ இந்த மாதிரியான 5 பெட்டியில் சின்ன சின்ன ஐட்டம்ஸு, கம்மல், மோதிரம் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ குழந்தைங்க எல்லாம் வெளியில் போயிட்டு வந்தால் அந்த பொருட்கள்லாம் அவங்களே கழட்டி வச்சுருவாங்க. ஸோ இது வெளியில் எல்லாம் வைக்கிறத விட ஈஸியாக எங்கேயும் போயிட்டு வந்தாலே நமக்கே செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கல்யாணமோ அல்லது மற்ற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது பெண் குழந்தைன்றதுனால எல்லாமே செஞ்சு தான் விடுவோம். நம்ம அதை எடுத்த உடனே பரப்பி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டுட்டா அவங்களுக்கே தெரியும் எது எதெல்லாம் எங்கே போடணுன்ட்டு. அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்தமாதிரி சின்ன டப்பா தான் இதெல்லாம், வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கின டப்பா தான். ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நிறைய காசு கொடுத்து புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக விற்கக்கூடிய 20 ரூபா 30 ரூபா டப்பாவே போதும் இதுக்கு. ஸோ ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் அதெல்லாம் இதில் தான் இருக்குன்றது தெரியும். நமக்கு எடுக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு எதிரையாவது கலந்துருந்தாலும் அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பேங்கிள் ஸ்டாண்டு ஜஸ்ட் 60 ரூபா தான் இது. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க. இந்த நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து கிராம பகுதியிலெல்லாம் போடுவாங்க, சின்ன ஒரு பொருட்காட்சி மாதிரி, எந்த பொருள் எடுத்தாலும் 60 ரூபா அப்படின்ட்டு. அந்த மாதிரியான கடையில் தான் இது வாங்கினது. இது நான் வாங்கலை, எங்கள் அக்கா பொண்ணு வாங்கி கொடுத்தா. ஸோ இந்த ட்ராயரும் வந்து 60 ரூபா ஷாப்பில் தான் வாங்கினது. இதில் ஒவ்வொரு கீழே வந்து நான் அந்த வெல்வெட் பேப்பர் மாதிரி, கிளாத் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டோன் ஐட்டம் மற்ற ஐட்டம்லாம் வந்து அது ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா கீழே எதுலேயுமே ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ தலைக்கு உள்ள ஐட்டம், ஸ்டோன் கிளிப்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த ஐட்டம் எல்லாமே முழுக்க நான் வாங்கினது திருத்துறைப்பூண்டி. லாஸ்ட் டைம் வந்து லேடிஸ் சாய்ஸ்க்கு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த கடையில் வாங்கினது. அந்த தலைக்கு வைக்கக்கூடியது முத்து, அந்த மாதிரி மணிகள் எல்லாமே வந்து ஒரு இதில் இருக்குது. ஸோ கோல்டெல்லாம் நான் வேறு இதில் தான் வைப்பேன். கோல்டுனா கோல்டு கிடையாது, கோல்டு கவரிங் ஐட்டம்ஸு அதையும் செப்பரேட்டாக வேறு இதில் தான் வைப்பேன். இதுவும் ஸ்டோன் ஐட்டம், கழுத்துக்கு போடுறது செப்பரேட்டாக வைக்கிறேன். வெல்வெட் கிளாத் நம்ம கீழே போட்டோம்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் ஆகாது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ராயர், அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த நெக்லஸ் வந்து நான் பண்ருட்டி லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது சுப்ரீம் கோல்டு கவரிங் கடையில் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து 60 ரூபா 70 ரூபா ப்ளஸ் இது வந்து 260 ரூபா அந்த மாதிரியான ரேட்டில் தான் நான் வாங்கினேன். ஆன்டிக் லுக்கில் ரொம்ப ரிச்சாக இருக்குது. பார்க்கும்போதே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு நெக்லஸ் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதெல்லாம் தேவை தான். அது போக குழந்தைங்களுக்கு இந்த
கோல்டு கலரில், கோல்டெல்லாம் நம்ம போட்டு வெளியில் அனுப்ப முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில். இந்த மாதிரியான செட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது கோல்டு கவரிங் செட்டு நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் கிட்ட இருக்கும். எந்த ஒரு கருக்கவும் இல்லை, நல்லாவும் இருக்குது. இதுவும் வந்து லேடிஸ் சாய்ஸில் திருத்துறைப்பூண்டியில் வாங்கினேன். பன்ரோட்டியில் இருக்கிற சுப்ரீம் ஸ்டால் கோல்டு கவரிங் கடையில் தான் வாங்கினது. ஒட்டியானம் இதெல்லாம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுப்போம். ஸோ இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீட்டாக வச்சுருங்க. ஸோ அடுத்த ரூமு பசங்க ரூமு. பார்த்தாலே தெரியும், எல்லாமே பிங்க் கலரில் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிங்க் கலர்லேயே வச்சுருக்கு. ஸோ ரூம் வந்து ரொம்பலாம் நீட் பண்ணல, ஜஸ்ட் இருந்தாப்புல அப்படியே நான் வீடியோ எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி குடிக்கிறதுக்கோ அல்லது புக்கு எதுவும் படிச்சுட்டு வைக்கிறதுக்கான செல்ஃப் ஹெட் சைடில் வச்சுருக்கோம். ஸோ வார்ட்ரோப் எல்லாத்துலேயுமே மேலே வரைக்கும் எடுத்துருக்கோம். ஏன்னா பழைய நிறைய பில்லோஸ் அந்த மாதிரியான மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த சைடில் வந்து நம்ம புர்கா அந்த மாதிரி மற்ற கிளாத் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கும், குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பெல்ட்டு அப்புறம் டை அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக இந்த இடத்த ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ரூம் வந்து பிங்க் கலர்லேயே ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி அந்த ரூமுக்கு பிங்க் கலர்லேயே எல்லாமே பண்ணியிருக்கு. இவ்வளோ தான் என்னோடய வீடு. இப்போ மொட்டை மாடியில் இருக்கிறோம். ஸோ மொட்டை மாடின்றது வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை நல்லாவே தெரியும். சுற்றி வர மலை பகுதி தான் அது. மாடியில் இருந்தால் நல்ல காத்தோட்டமாக நல்ல ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்பப்போ போய் மாடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வர்றது. இதுதான் எங்களோட வீடு. ஸோ மேலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு. வீடு பெருசோ சின்னதோ, ஆனால் உங்களோட ஆசைப்படி நீங்கள் நல்ல பிளான் பண்ணி சூப்பராக வீடு கட்டுங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி சொந்த வீடு சீக்கிரமாகவே அமையணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். வீடு கட்டணுன்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பட்ஜெட்குள்ளே தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வீடை வந்து சூப்பராக கட்ட முடியும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே சீக்கிரமாகவும் வீடு கிடைக்கணுன்ட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்களும் ப்ரே பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லாவே பிளான் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸாக இருந்தால் மட்டுமே மாற்றுங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ்னால் மாற்றினீங்கன்னா உங்கள் பட்ஜெட்லேயும் ரொம்ப இடிக்கும். ஸோ செய்கிறவங்களுக்கும் சிரமமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தினா நிறைகுறைகளை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.